ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரான் கிரேவி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி செய்கிறதுக்காக முதல்ல வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ ப்ரான் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை ஃபைனாக அரைச்சி அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை அரைச்சி வதக்க போகிறோம்ல, அதனால் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 3 சின்ன சைஸ் பட்டை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வெடித்து வரட்டும். எண்ணெயில் எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயத்தோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி தான். புளி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சின்ன லெமன் சைஸை விட கொஞ்சம் சின்ன அளவில் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. அதே போல் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போய் கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரானை சேர்த்துக்கலாம். ப்ரானோடைய அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். ப்ரான் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ப்ரான் கிரேவி செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் ப்ரான் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் இதே மாதிரி நீங்கள் ஒரு முறையாவது ப்ரான் கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ப்ரான் கிரேவி ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ப்ரானை எல்லாத்துக்கூடையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரானை ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே பிரிஞ்சு வரும். அதே போல் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வரும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ப்ரானை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, அதே போல் ப்ரானில் இருக்கிற தண்ணியுமே வெளியே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துக்கிற மசாலா இருக்குல்ல, அது எல்லாமே நல்லா ப்ரானில் அப்சர்வ் ஆகி பாதி அளவுக்கு குக் ஆகி வந்திருக்கும். இந்த ப்ரான் கூட இப்போ ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ப்ரான் கிரேவிக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறோம்ல, அதை ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த புளி தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரான் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு
நல்லா சூப்பரான ஒரு வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே லாஸ்ட்டாக கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான அண்ட் ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரான் கிரேவி தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ப்ளைன் சாம்பார் வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரான் ரெசிபிஸ் இருக்குது அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸும் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.